அருணகிரிநாதர் துவங்கி எத்தனையோ பக்தர்களின் வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கவர் தான் முருகப்பெருமான். தன்னை கேலி செய்த பிரிட்டிஷ்காரரை தான் சிலையல்ல உண்மை சுரூபமாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்காரு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல திருநெல்வேலி கலெக்டரா இருந்தவர் தான் லூசிங்டன். இவர் ஒரு தடவை திருச்செந்தூருக்கு வந்தாரு. அப்போ முருகப்பெருமானுக்கு கோடைக்கால உற்சவம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த உற்சவத்துல 16 வகை உபச்சாரங்கள்ல ஒன்றான வெண்சாமரத்தை வைத்து விசிறிவிடும் உபச்சாரம் நடந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த லூசிங்டன், உங்க முருகப்பெருமானுக்கு என்ன வியர்க்குதா, இப்படி வெண்சாமரத்தை வச்சு வீசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்டாரு. அதுக்கு அர்ச்சகர்கள், ஆமா எங்களுடைய சண்முக பெருமானுக்கு வியர்க்கும், அதனாலதான் விசிறி விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதை கேட்ட அந்த பிரிட்டிஷ்காரர் சிரிச்சுக்கிட்டே, எங்க உங்க முருகப்பெருமானுக்கு வியர்க்கிறத காட்டுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அர்ச்சகர்கள் முருகப்பெருமான் மேல இருந்த கவசத்தையும் மாலையையும் நீக்கிவிட்டு வெற்று உடம்புல நல்ல உலர்ந்த வெள்ளை நிறத்துல இருந்த பருத்தி துணியை போர்த்தி விட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே முருகப்பெருமானோட திருமேனியிலிருந்து முத்து முத்தா வியர்வை துளிகளை அரும்ப ஆரம்பிச்சிச்சு. அது அந்த பருத்தி துணி முழுவதுமே நனைந்து போயிடுச்சு. உடனே அந்த பருத்தி துணியை எடுத்து அந்த பிரிட்டிஷ்காரர் முன்னாடி பிழிஞ்சு காட்டினாங்க. அதிலிருந்து வியர்வை துளிகள் சொட்ட ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து வியர்ந்து போனாரு பிரிட்டிஷ்காரர். இருந்தாலும் முருகப்பெருமானை அவர் நம்பவே இல்லை. தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. லூசிங்டனோட மனைவிக்கு திடீர்னு பயங்கரமான வயிற்று வலி ஏற்படுது. இதற்கு சூளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் ஏற்பட்டவங்களுக்கு நெருப்பை விழுங்கின மாதிரி வயிறு அப்படி ஒரு எரிச்சலா இருக்கும். இதை பார்த்து பயந்து போன லூசிங்டன் முருகப்பெருமானை கிண்டல் பண்ணனாலதான் தன்னோட மனைவிக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பயந்து போய் உடனே திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மனமுருக வேண்டிக்கிட்டாரு லூசிங்டன். அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொள்வதா வேண்டிக்கிட்டாரு. அசுரனையே தன்னோட அன்பால ஆட்கொண்டவர் இல்லையா, லூசிங்டனுக்கு கருணை மழை பொழிந்து அவர் மனைவியோட வயிற்று வலியை சரி செய்தாரு. லூசிங்டன் பிரபுவும் அவர் சொன்ன மாதிரியே திருச்செந்தூர் கோவிலுக்கு வெள்ளி பாத்திரங்களை வாங்கி கொடுத்தாரு. அதுல லூசிங்டன் 1803 அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த வெள்ளி பாத்திரங்கள் திருச்செந்தூர் கோவில பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருது. தான் சிலையல்ல உண்மை சொரூபமாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்காரு திருச்செந்தூர் முருகப்பெருமான்.